வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லிக்கு ஆசிட் அட்டாக்கா? ஆமாங்க, மல்லி முஞ்சிலே ஆசிட் அடிக்க ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட வந்து ராஜேஸ்வரி எதிர்லாத்த பொள்ளத்தெல்லாம் சொல்லி மல்லி அடிச்சு துரத்துறதுக்காக காலையிலே பெரிய பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. ஆனா எதுலையுமே சிக்காத நம்ம விஜய் மாசா கிளாஸா எஸ் வராங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, மல்லி கிட்ட, ஆமா மல்லி உன்னாலதான் வெண்பா வீட்டுக்கு வந்துட்டா, நீ வந்த வேலையை முடிஞ்சிச்சு, இதுக்கு முக்கியமான காரணம் நீதான். ஸோ இனிமேல் என்ன பண்ணுற, அக்கா என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு நடந்துக்கோ, அவங்க மனசு ரொம்ப காயப்படாத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே நம்ம ராஜேஸ்வரியோ, நில்றா, நான் என்ன சொன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, சரிக்கா இருந்தாலும் பார்ப்போம், காலைல பார்ப்போம், சாயந்தரமா போன டைலாக் விட்டு பேக்கை தூக்கின்னு ஓடிட்டாருங்க. ஆனால் பொண்டாட்டி ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் போட்டு கைத்தை போட்டு இழுத்தாலும் வட்டக்கவத்தில் போட்டு சுருக்குனாலும் நம்ம விஜய் மாஸ்டர் கிளாஸா எஸ் ஆகிறாருங்க. இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயம் தான் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அரவிந்த் அவர் வந்து டைனிங் டேபிள்ல மல்லியும் பெரியம்மாவும் பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அவருக்கு என் மேல லவ் இருக்கா, பாசம் இருக்கா, கேர் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமா மல்லி இருக்கு, எனக்கு வேணா ஒரு 2 சான்ஸ் கொடுங்க, ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, இன்னைக்கு காலைல ப்ரூவ் ஆயிடுச்சு, இன்னும் 2 சான்ஸ் கொடுங்க. அவருக்கு உங்க மேல பிரியம், லவ், காதல், பியார், பிரேமம் இதெல்லாம் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்ல, இன்னும் 2 சான்ஸா? ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பூராத்தையும் ஒட்டு கேட்ட நம்மளோட ரஞ்சிதா அடுத்த மாஸ்டர் பிளான் பண்றாங்க. அது யாருக்கு? நம்ம ராஜேஸ்வரிக்கே தெரியாம ரஞ்சிதா செல்லக்குட்டி ஓனா ஒரு பிளான் பண்றாங்க, ஆசிட் அட்டாக். ஆமாங்க, 2 பேர், ஒருத்தன் பேரு சுப்பையா, ஒரு ராமையா, இன்னொருத்தன் பேரு சுப்பையாவும் ராமையாவையும் போன் பண்ணி வர சொல்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா, மல்லி முஞ்சில ஆசிட் அடிச்சு மல்லியை காலி பண்ண. அந்த டைம்ல தாங்க இன்னொரு சிக்கல் நடக்குது. என்னடான்னு பாக்குறீங்களா? சுப்பையாவுக்கும் ராமையாவுக்கும் உடம்பு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரகடா இருக்கிற சாக்லேட் பாய்ஸ், அவங்கெல்லாம் போய் ஆசிட் அடிக்க நடக்கிறதா? நடக்காது. ஸோ அவங்கள செட் பண்றாங்க. அவங்களும் சரி ஓகே மேடம் நாங்கள் அடிச்சிடுறோம், நீங்க ஆளு போட்டோ மட்டும் காட்டுங்கன்னு சொல்ல, லொக்கேஷன் டைம் டேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீ போ அடிச்சு தூக்கு தூள் கிளப்புன்னு சொல்ல, உடனே நம்ம தலைவர் 2 பேரும் சுப்பையாவும் கருப்பையாவும், சாரி ராமையா, சுப்பையாவும் ராமையாவும் நேராக கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் ஆசிட் எடுத்து மூஞ்சில பள்ளின்னு அடிப்பாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள சுப்பையாவும் ராமையாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி கரெக்டா வராங்க. அங்க வந்துட்டா பாரு, தங்க கட்டி சிங்கக்குட்டி போடுறா, மூஞ்சில ஒரு ஆசிட் பாட்டில் வீசுறா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கேன். இந்த கேப்ல தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ட்விஸ்ட், புதிய விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்ன கேட்கலாம்? ஃபெயிலியர். ஆமாங்க, ஆசிட் மேட்ரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன், எதனால அப்படின்னு பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் நம்ம விஜயும் அரேஞ்ச் தான் காரணம். இவங்க 2 பேரும் அவங்க வந்து மிக்ஸ் ஆகிற இந்த டைமிங்ல தாங்க நியர் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் மிஸ், நியர் மிஸ், இது 3 வித்தியாசம் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், பஸ் ஒன்று நம்ம பார்க்குற தூரத்துல போயிடுச்சு அப்படின்னா அது மிஸ். ஓகேங்களா? டக்குன்னு நீங்க போய் நின்று அடுத்த செகண்டே பஸ் எடுத்துட்டாங்களா பிடிக்க முடியலன்னா அது ஜஸ்ட் மிஸ். ஓகேங்களா? நீங்க படியில கால் வச்சு அந்த செகண்ட்ல பஸ் எடுத்துட்டா நீங்க விட்டீங்கன்னா அது பேர் நியர் மிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டாங்க நம்ம மல்லி. ஆசிட் பாட்டில் கீழே கொட்ட, அவனுக்கு 2 பேரும் துண்டக்கானம் துணியாக்கானம் ஓட, ஐயோ பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. சுப்பையாவும் ராமையாவும் சுத்தி ஓடுறாங்க. ஆனா நம்ம மல்லி என்னன்னே தெரியாம சுத்தல நிக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜயும் நம்மளோட அரவிந்தும் 2 பேரும் மல்லியை காப்பாத்திட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரஞ்சிதா மைண்ட்ல எல்லாம் ஒன்னே ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம், மல்லி காலி, இனிமே நான் ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் போட்டு அழகா ஒரு அஜித் பாட்டு இப்போ வந்து பாத்தீங்களா, ஒரு படம், என்ன படம்? அஜித் படம். என்ன படம் தெரியலையா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன படம் சொல்லிட்டு. அந்த பாட்டு மாதிரி ஜம்கு குமுக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு தெரியாது இன்னொரு விஷயம், சுப்பையாவும் ராமையாவும் துண்டக்கான துணியக்கானு ஓடிட்டாங்க. ரஞ்சிதா போட்ட மாஸ்டர் பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மல்லி சீரியல்ல வழக்கத்தை விட என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு, போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். இதுக்கு நடுவுல நம்ம மல்லி விஜயை நினைச்சு பெருமிதம் கொண்டு உள்ளார்கள். ஏனென்றால் விஜய் மீது மல்லி மீது விஜய்க்கு இவ்வளவு காதலா, அன்பா, பியாரா, பிரேமா, நேசமா அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் லவ் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்காங்க. இது இன்னும் எந்த அளவுக்கு டீப்பா உள்ள ஆழமா அந்தமா போகும் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் தான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லவும் போறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் யுவர் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதனால மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆமாங்க, இப்படி ஒரு பக்கம் முடிச்சிச்சிங்களா? இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி, மல்லியம்மா உங்களுக்கு எதுவும் ஆவல இல்லை அப்படின்னு சொல்லி மல்லியம்மா கட்டி பிடிச்சி அழுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குது. என்னங்க பண்றது, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு சீன்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கணும், நம்ம எதுக்கு மல்லி ஆகணும்?
நோ 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 மல்லி கேரக்டர் ரொம்ப கஷ்டமான கேரக்டருங்க. எவ்வளோ அசிங்கம், அவமானம், அடி தடி, வேதனை, துக்கம், துயரம், துன்பம் அதெல்லாம் பார்க்கும்போது மல்லியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அருளா இருக்கலாம். அருளுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தா செம்மையாக இருக்கும். மாசா கிளாஸாக பின்னிடுவோம். ஸோ நமக்கெல்லாம் இப்போது கிடைக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம போக போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அந்த டாபிக் விட்டுரும். இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மல்லி சீரில் வேற என்ன விறுவிறுப்பான சுவாரஸ்யம் நடந்துட்டு இருக்கு. நம்ம சுப்பையாவோ ராமையாவோ அடிபட்டு மாட்டி நொங்கெல்லாம் உடஞ்சி எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா இல்லையா, மல்லிகை இதுக்கப்புறம் போய் ரஞ்சிதாவை லெஃப்ட் ரைட் வாங்கினாங்களா இல்லையா, ரஞ்சிதா கண்ணா கிழிஞ்சதா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்காதவங்க கமெண்ட், லைக், சப்போர்ட், ஷேர் பண்ணுங்க. ஓகே நம்பர்களே, மல்லி சீரில் இப்போதைக்கு இப்படி தான் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆசிட் மேட்ரு எந்த அளவுக்கு டீப்பா உள்ளுக்குள்ள ஆழமா இறங்கி போக அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் சொல்றேன். அதுக்குள்ள இந்த பையன் உயிரை வாங்கிட்டு போறான் பார்த்தீங்களா, என்ன பண்றது, ஒரு ப்ரோமோ போட்டால் கெடுக்கிறதுக்காக வரேன். இவனை மாதிரி ஆளால் தான் என்னால் நல்ல வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியும். என் வீடியோ நல்லா இல்லாததுக்கு மெயின் காரணமே இவனை மாதிரி ஆளுங்க ஒருத்தங்க தான். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.